ஸ்ரீமாத்ரே நமக. நிறைய பேருக்கு தெரியும், வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நம்ம அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அன்னதானம் நீங்கள் ஏதாச்சும் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டே இருக்கீங்க, இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் நம்மளும் மனுஷங்க தான். கொஞ்சம் எல்லாரும் பேசும்போது நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளும் ஒரு செகண்ட் யோசிப்போம், ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கெல்லாம் பதிலாக தான் இன்னைக்கு எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்குன்னு சொல்கிறத விட நேற்று நடந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான். யாருனே தெரியாத ஒரு வயசான அம்மா வந்து, தம்பி நல்லா இருங்க தம்பி, நீங்கள் வாரம் வாரம் வந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்கும்போது மனசு அவ்வளோ நிறைவாக இருக்குது. இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட எவ்வளவோ பேர் ட்ராவல் பண்ணாலும் நம்ம முன்னாடி வந்து நம்மளை பற்றி நல்லா தான் பேசுவாங்க, பின்னாடி பேசுகிறவங்க நிறைய இருக்காங்க. நிறைய நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம ஒரு கஷ்டத்தில் இருப்போம். அந்த கஷ்டத்தில் கூட உதவி பண்ணலனாலும், உனக்கு பிரச்சனை இருக்குது, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு கூட தயங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம கொடுக்குற அந்த ஒரே ஒரு வேளை சாதத்துக்கு அவங்க இன்னைக்கு வந்து நல்லாருன்னு அவங்க மனசார வாழ்த்திட்டு போகும்போது மனசு நிறைவாக இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் தான் நான் யோசிக்கிறேன், பூஜைகள் வந்து நம்ம கொட்டி கொட்டி பண்ணுறதுனாலையோ, நம்ம ரொம்ப ஆடம்பரமாக கிராண்டாக பண்ணுறதையோ, இதெல்லாம் கடவுள் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம இல்லாத ஒருத்தவங்களுக்கு போய் நம்ம ஒரு உதவி பண்ணுறோம் இல்லையா, அதில் தான் கடவுள் இருக்காரு. ஏன்னா நம்ம இந்த அன்னதானமே வந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்குறோமே. இன்னைக்கு இந்த பிளஸ்ஸிங்ஸை நான் எப்படி பார்க்குறேன்னா, அம்பாளே வந்து நீ கலங்காதடா, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு அது ஒரு பிளஸ்ஸிங்ஸ் இருந்துச்சு. மனசு அவ்வளோ சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருந்துச்சு. ஸோ அதை தான் உங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்கான இந்த வாய்ஸ்னு. ஸோ நிறைய முடிஞ்ச அளவுக்கு நிறைய பண்ணலைனாலும் சின்ன சின்னதாக உங்களால் முடிஞ்சால் உங்கள் வீட்டுக்கிட்ட கூட கொடுங்க. இல்லை தெரிஞ்சவங்க யாராவது பண்ணுறாங்கன்னா அவங்க மூலியமாக பண்ணுங்கள். இல்லைங்க எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஒரு பிடி அரிசி இல்லை ஒரு பிடி சர்க்கரை எடுத்துகிட்டு போய் ஒரு எறும்பு புத்தில் போடுங்க. அவங்களுக்கு பண்ணாலும் அன்னதானம் தான். ஸோ கடவுள் இந்த மாதிரி விஷயங்களை தான் எதிர்பார்க்குறாரு. இதை நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் இல்லை, கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸும் நமக்கு டைரெக்டாக கிடைக்கும்.